வணக்கம் நண்பர்களே. இறால் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி, 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கிலோ இறால், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, அவ்வளோதான். வாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச வத்தல் கிள்ளி போட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு அதையும் போட்டு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, 1 2 தட்டி வச்சுருக்கோம். 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை 1 2 தட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது, பொன்னிறமாக வதங்கும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டுருவோம். பொன்னிறமாக வதங்கும் போதே கல்லுப்பை கொஞ்சம் போட்டுருவோம். கடல் உணவுகள்லேயே இறால் எல்லாருக்குமே பிடிச்ச உணவு. முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் முள் இருக்காது. அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இறால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க. தக்காளியை பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கி விடுவோம். இதில் புரதமும் இருக்குது. இறாலில் புரதம் நிறைய இருக்குது. அப்புறம் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் சாப்பிடலாம். மசால் பொடி போட போகிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும், 1 ஸ்பூன் நான் தனி மிளகாய்த்தூளும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். போட்டு வதக்கி விட்டுக்கிறோம். இப்போது இறால் சுத்தப்படுத்தி நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். 1/4 கிலோ இறாலை அதை எடுத்து வச்சுக்கிடுவோம். அதையும் போட்டு மசாலோடைய நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால், 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். நல்லா வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையில் போட்டு இறக்கிடுவோம். இப்போது சூடான இறால் கிரேவி தயாராகிடுச்சு. இதை நல்லா சுடு சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எதுக்குமே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.